இதில் ஒரு பெண் எஸ்ஐ புஷ்பா குமாரி தன்னினம் தன்னையே காலி பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெண்ணுக்கு பெண் தான் நீ துணையா இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த பெண்ணை போய் ஒரு வாண்டட்லியா ஒரு இடத்துல வச்சு பிளாக் பண்ணி பாலியல் சீண்டலில் ஈடுபடுறாரு. அங்கே இருந்து பிடிங்கி அடிச்சுட்டு ஓடியாருது, தப்பி அடிச்சு வீட்டுக்கு ஓடியாந்து இதுமாதிரி தள்ளி விட்டு ஓடியாந்துட்டுன்னு சொல்லி புஷ்பா குமாரிட்ட கூப்பிட்டு சொல்லு. இது அவங்களோட கீழே உள்ள கிரேட். எஸ்ஐன்னா சப் இன்ஸ்பெக்டர், அது கீழே 8 அந்த லெவலில் வச்சேன். மேடம் இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம், இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவர் அப்படின்னா, அப்படியாம்மா நீ அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இதுவே நேரம் அழைச்சி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வரும். இப்போ மேடம் விட்டு போகாதீங்க மேடம், அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்குது. இல்லை இது பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் தான் பாலியல் வன்கொடுமை நிகழுது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டலுக்கு, ஆபாசம் பேசுறதுக்கு, பாலியலுக்கான தூண்டுதல், பணியில் இருந்தபோது பெண் காவலர் இது பண்ணது, இப்படி ஒரு 10 செக்ஷன். யாரு? புஷ்பா குமாரியா கோ அக்யூஸ்ட் தான். A1 இவர் செந்தில்குமார், A2 புஷ்பா குமாரி போட்டு வழக்காயிடுச்சு. இது விசாரணை கமிட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எடுத்தெடுப்புலையும் பண்ணவும் முடியல, அது ஒரு லாங் ப்ராசஸ் போயிருக்கு. பொதுவா நிறைய விஷயங்கள் இது ரிலேட்டடா பேசிட்டு இருக்கோம். காவல்துறை அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு பாலியல் சீண்டல் அப்படின்னு நடந்து இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காரு. கோவையில இந்த இஷ்யூ நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு காலங்காலமா. இது ஏதாவது வேலையே பயிரமே இருக்காது தான். அப்புறம் என்ன சொல்றது? கோவை புதூர் பகுதியை சார்ந்தவர் தான் செந்தில்குமார். இவர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் கமாண்டான் அப்படின்ற பொசிஷனில் எஸ்பி கேடரில் உள்ளவர். ஒன்றும் சாதாரண கடநிலை காவலெல்லாம் கிடையாது. நல்லா மாவட்ட எஸ்பி லெவலில் இருந்துச்சு அந்த பிரிவில். அதில் அந்த பெண் பெயர் மறைக்கப்பட்டுள்ளது, நமக்கு வேண்டாம். அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு அக்டோபர் மாதம் ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபடுறாரு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இதில் விசாக கமிட்டி வேறு இடையில் நடந்துச்சு. இதில் ஒரு பெண் எஸ்ஐ புஷ்பா குமாரி தன்னினம் தன்னையே காலி பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெண்ணுக்கு பெண் தான் நீ துணையாக இருந்திருக்கணும். ஆக்சுவலாக இந்த பெண்ணை போய் ஒரு வாண்டட்லியா ஒரு இடத்துல வச்சு பிளாக் பண்ணி பாலியல் சீண்டலில் ஈடுபடுறாரு. அங்கே இருந்து பிடிங்கி அடிச்சுட்டு ஓடியாருது, தப்பி அடிச்சு வீட்டுக்கு ஓடியாருது. வீட்டுக்கு ஓடியாந்து இதுமாதிரி தள்ளி விட்டு ஓடியாந்துட்டுன்னு சொல்லி புஷ்பா குமாரிட்ட கூப்பிட்டு சொல்லுது. மேடம் இது அவங்களோட கீழே உள்ள கிரேடு. எஸ்ஐன்னா சப் இன்ஸ்பெக்டர், அது கீழே 8 அந்த லெவலில் வச்சேங்க. மேடம் இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம், இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவர் அப்படின்னா, அப்படியாம்மா நீ அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இதுவே நேரம் அழைச்சி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வருது. இப்போ மேடம் விட்டு போகாதீங்க மேடம், அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்குது. இல்லை இது பார்த்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் தான் பாலியல் வன்கொடுமை நிகழுது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டலுக்கு, ஆபாசம் பேசுனதுக்கு, பாலியலுக்கான தூண்டுதல், பணியில் இருந்தபோது பெண் காவலர் இது பண்ணது, இப்படி ஒரு 10 செக்ஷன். யாரு? புஷ்பா குமாரியா கோ அக்யூஸ்ட் தான். A1 இவர் செந்தில்குமார், A2 புஷ்பா குமாரி போட்டு வழக்காயிடுச்சு. இது விசாரணை கமிட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எடுத்தெடுப்புலையும் பண்ணவும் முடியல, அது ஒரு லாங் ப்ராசஸ் போயிருக்கு. இப்போ முடிஞ்ச பிறகு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் மேல நிறைய கேசஸ் இது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சில அல்பையும் அப்படியே தான் இருக்குங்க. இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அப்படிதான் இருக்குங்க. அது திருந்துறதே இல்லை. அது ஒரு பொசிஷன் தான் என்ன கேடரில் இருக்கும், தான் எப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு நம்ம எப்படி டிஸ்கவராக இருக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியறது கிடையாது. இவங்க வாட்டி ஏதோ மாதிரி இருக்கிறது என்ன ஆகிட போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இதில் ஒரு 2% தான் இதுமாரி கம்ப்ளைண்ட் ஆகுதுங்கிறது என்னோட கருத்து. நிறைய இடங்கள்ல கம்ப்ளைண்ட் ஆகுறது இல்லை, விருப்பப்பட்டு போறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்து நீ எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, அம்மா அவர் மேலே கொடுத்து என்னம்மா போகுது, அம்மா விடுமா, இப்படிதான் எல்லாருமே சொல்கிறாங்க. விருப்பப்பட்டுங்கிறது அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் எளிமையா நினைச்சிடாதீங்க. அந்த ஒரு சின்ன தேவைகள் இல்ல சார், ஒரு சிலர் அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அவங்களே மாட்டி விடுறது அதுவும் இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்ன பச்சை பாப்பாவே என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமும் அதான் சொல்றேன். இந்த பாலியல் வழக்கை பொறுத்தவரை இதுதான் நடந்ததுன்னு இங்க யாரும் சொல்றதுக்கே கிடையாது. அது என்ன வேணா நடந்திருக்கலாம். மிரட்டுறது, கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே வழக்கு பதிவு கொடுக்கறது, நல்லா பழகுறது, பல்ல இழிக்கிறது, காசெல்லாம் வாங்குறது, அப்புறம் கடைசியாக கொண்ட புகார் கொடுக்குறது, இதுவும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இன்னைக்கு நேரத்துக்கு அந்த வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏமா வரலாறு புராணம் தொட்டு இது மாதிரி தான் இருக்கு. புராணம் தொட்டு இப்போ இது மாதவி விக்டிமா, கோவலன் விக்டிமா? விக்டிம் கண்ணகி தான். ஆனால் இப்போ கோவலன் தானே காசெல்லாம் விட்டு வந்திருக்கான். நலபாகங்கள் நலம் தானே காசை விட்றான் கொண்டு போய். சொல்கிறேன், புராண இலக்கியங்களே அப்படி தானே இருக்கு, சங்க இலக்கியங்களே அதான் சொல்லுது. அதோட்டு இதில் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்க. ஏன்னா பழகிறது கொள்வது, அப்புறம் கடைசியாக ஒர்க் அவுட் ஆகாத போது கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, அப்புறம் கொண்ட புகார் கொடுக்குறது, இது எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லை. ரிலேஷன்ஷிப் வேறு, மேரேஜ் வேறு. அதுதான் மேரேஜ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய
நம்ம நாட்டுல அது தனிநபர் கம்ப்ளைண்டா இருந்தா அந்த பாசிட்டிவ்ல போலாம் சார். ஒரு பெண்ணே கொண்டு போய் விடுறத நம்ம எப்படி பாக்குறது, அதுவும் காவல் அதிகாரி? ஆமா, நான் அது கொஞ்சம் உடைச்சு பேசணும்னா வேற மாதிரி பேசணும். நான் கொஞ்சம் பூசி மொழிகிட்டே பேசிட்டு இருக்கேன். ஒரு ஒரு தெருவுல ஒரு கரெக்டட் பொம்பளை இருந்தா போதும், அந்த தெருவையே நாசம் பண்ணிடலாம். என்னடி வேலைக்கு போற 400 ரூபா சம்பளத்துக்கு, என்னை பத்தியா பட்டப்புடவை பத்தியா ஜொலிக்குது பாரு, 15,000 ரூபாய் பத்தியா, நேற்று போயிட்டு வந்தேன், தோடு வச்சிருக்கேன். என்ன செல்லு வச்சிருக்க நீ? ஏதோ ஒரு செல்லு வச்சிருக்க, கேமரா செல்லு. என் செல்லை பத்தியா 1,00,000 ரூபாய். ஐபோனு, ஆப்பிள் போனு, ஆரஞ்சு போன் வச்சிருக்கேன். காரணம் என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட் தாண்டி, வாழ தெரியாம இருக்கிறேன்னு சொல்லி. இல்லக்கா வேண்டாக்கா, நான் இப்படியே இருந்துடுறேக்கா. ஒரு நாள் உனக்கு ஒரு வறுமை வரும். வறுமை எதையும் செய்ய வரும், கொட்டிது வறுமை கொட்டிது. ஒரு நாள் ஒரு வறுமை வரும், பற்றாக்குறை வரும். அக்கா நீங்க சொன்னீங்களேக்கா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, வாடி உனக்கு இல்லாததா? இதெல்லாம் நம்ம நடைமுறையில வாழ்க்கையில பார்த்தது தான். ஒருத்தவங்க இருந்தா போதும், அவங்க உங்களை ஸ்டடி பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கோயிலுக்கு அழைச்சிட்டு போறோன்ட்டு அழைச்சிட்டு போவாங்க. பார்த்தா கோயிலுக்கு போறாங்க, ஆஸ்பத்திரி போறோம்னு போவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட துணைக்கு அழைச்சிட்டு போகணும். நாங்கள் போயிட்டு சுத்திட்டு சாயந்தரம் வந்துடுவாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. இது ஒரு கட்டத்தில் டிராபிக் அவன் மாறும். அவங்க சொன்னது தெரியும், இவங்க போக மாட்டாங்க, இவங்க சொன்னதில்லை, அவங்க போக மாட்டாங்க. இப்படிதான் இது உருவாகுது. நீ கேட்டதுக்கு பதில், என்னையே பெண் அழைச்சு கொண்டு விட்டாலே அப்படின்றதுக்கு பதில் இதுதான் அதுக்கு ஆன்சரு. சிவகாசி ஜெயலட்சுமி எத்தனை போலீஸ்காரன் கையில் மாட்டினான். கடைசியா ஒரு டிஎஸ்பியோட மனைவி தற்கொலை பண்ணிட்ட வழக்கில் ஜெயலட்சுமி தண்டனை ஆகுறாங்க. இப்போ கூட ஒரு காவலர் இஷ்யூ ஒன்று ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பெண் காவலர் போலீஸ் ஒன்று இஷ்யூ ஒன்று பேசணும், அது அப்படியே ஒரு மாதிரி அதை நோட்டீஸெல்லாம் வேறு விட்டுருக்காங்க இப்போ இருக்கவங்க தொலைக்காட்சிகளுக்கு. அப்படித்தானே? என்னத்த பேசக்கூட கூடாதுன்னா அப்புறம் என்னதான் பேசுறது நாட்டில்? இல்லை, அது ஒன்றும் தப்பாக யாருமே பேசலை. அந்த என்ன நடந்திருக்கு, சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் நியூஸ் வந்திருக்கு, செய்தி தினசரி செய்தித்தாளில் பேப்பர் வந்திருக்கு. அந்த செய்தியை பேசுறது கூட மிரட்டுவாங்கன்னா எப்படி நாட்டில் வாழ்றது? இந்த டெமோக்ரஸின் கண்ட்ரி. ஒரு கருத்து சொல்வதற்கு எனக்கும் அதிகாரம் இருக்கு, அது உனக்கும் அதிகாரம் இருக்கிறது, ஒரு கடைநிலை மனிதனுக்கும் இங்கே அதிகாரம் இருக்கிறது. கருத்து சுதந்திரம், தனி மனித தாக்குதல் இல்லை. பேப்பர்ல வந்து தான் நான் பேசினேன். கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கம்பு சுத்துறவங்க தான் தெரியணும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய எத்திக்கான பிரச்சனையா இருக்குன்னு. இப்ப இந்த மாதிரியான காவலர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா கோவையில நிறைய இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. கோவை நிறைய நடந்துட்டுமா. கோவை வந்து நார்த் இந்தியன்ஸ் வரைய அதிகரிச்சிச்சு, கல்ச்சர் மாற ஆரம்பிச்சிச்சு. வடநாட்டோட கல்ச்சர் வேற, நம்ம கல்ச்சர் வேற. கோவையில் போதுன்னா நீ கோயம்புத்தூர் நிற்கிறியா வடநாட்டில் நிற்கிறியான்னு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோவை, திருப்பூர், ஈரோடு, அந்த பெல்ட் ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. சேலம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர்மா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். அப்படியே அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. பெண் காவலர்களுக்கு பெண் முதல்ல காவலரை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. பெண்களுக்கும் அந்த சம வேலை அந்தஸ்து இருக்கணும், அவங்க மட்டும் என்ன முடியாதவங்களா என்ன, அவங்களுக்கும் அந்த வேலை கொடுறா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. பெண் காவல் நிலையத்தை அமைத்தவர் செல்வி ஜெயலலிதா. இந்த பிரச்சனைக்கு வேண்டி தான் அமைச்சாங்க. பொம்பளை பிள்ளைங்க தனியார் ஸ்டேஷன்ல ஒரு பொம்பளை வந்து தைரியமா ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு தன்னோட குறைய சொல்லணும். என் கணவன் ஒரு பாலியல் ரீதியா தான் கணவன் செக்ஸுவல் அபியூஸ் பண்றான்னா ஒரு மென் காவலர்கிட்ட சொல்ல முடியாது. அதுதான் கலைஞர் யோசிச்சார். அதை அவங்க ஸ்டேஷனாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ஜெயலலிதா அம்மா தான் கொண்டு வந்தாங்க. தனி ஸ்டேஷனா இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அனைத்து மகளிர் காவல் எவ்வளவு ஒரு முற்போக்கான சிந்தனைவாதிகள் தெரியுமா நம்ம ஆளுகள்லாம். உண்மையில புகழ்வதற்கு தகுதியானவர்கள்மா. சிந்தனை இருக்கணும்ல. அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் போட்டாங்க, டிஎஸ்பி போட்டாங்க. அவர் ரேங்கா இருக்காங்களே, இன்னைக்கு கெத்தா இருக்காங்களே. இவ்வளவு கொடுத்தும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தும், எல்லா ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தும், இவ்வளவும் பண்ணியும் பிரச்சனைகள் ஓயல. சாத்தாங்குளத்தில் ஒரு பெண் கேட்டு தான் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எதிராக, ஸ்ரீதருக்கு எதிராகவே எதிராக இல்லை, உண்மையை சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெண் போலீஸும் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு 45 வயசு, செந்தில்குமார் வயசு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 25-30 வயசு, அந்த வயசுல தான் சொல்றாங்க. அப்போ அவங்களே வந்து விசாரணை கமிட்டி அட்டன் பண்ணி இந்த நிலைக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போட முடியுது. அப்போ இங்கே அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டைரக்டா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை அப்ரோச் பண்றோம். பெண் காவலர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? இதே சேம் தான்மா, அது கூட தனியெல்லாம் கிடையாது. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மட்டும் தான். டிஜிபி காமன் பார்ட்டி உங்களுக்கு, டிஜிபி தான் உங்களுக்கு காமன் பார்ட்டி. தென்மண்டல ஐஜி வருவார். காமன் காவலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கிரைம்ங்கிறது ஒன்று தான். அவங்களுக்கு தனி சட்டம் இல்லை. தமிழ்நாடு போலீஸ் சட்டம் இருக்குமா, அது வேற. தமிழ்நாடு போலீஸ் சட்டத்தில் டிபிடி அது வேற. இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஹையர் அஃபிஷியலில் போய் புகார் கொடுக்குறது,
அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது அது ஒரு பெரிய கஷ்டம்தான். இந்த பொண்ணுக்கும் போதிய நெருக்கடியெல்லாம் இருக்கும் அதில். அதான் சார், இப்போ வேண்டப்பட்டவங்களா மேலதிகாரிகள் இருக்காங்கன்னா யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அது ஈஸியா தெரிய வந்துரும் இல்லையா? அப்போ அந்த பொண்ணை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு. ஆமாம்மா, நீ எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, மற்ற பொம்பளைங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்டிஸ்மா அலையிறா விட்றி, இதோட மேட்ரை விட்றி, போயிட்டு போகுது, எதிர்த்துக்கிட்டு நம்ம என்னத்தை வாழ்றது, கண்ட இடத்துல டூட்டி போடுவாங்க, அது ஏன் வம்பு வீணா, உன்னை டார்கெட் பண்ணுவானுங்க, எந்த ஸ்டேஷன் போனாலும் உன்னை கண்டா ஒதுக்கி வைப்பானுங்க சொல்லுவாங்க. இது பள்ளிக்கூடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மாதிரி தான். வீட்டில் போய் தாத்தாவை இப்போ அழைச்சிட்டு போயிடுவாங்க, நல்லா வாத்தியார் எங்கள் அடிக்கிறாருன்னு சொல்லி. எங்கள் தாத்தாட்ட படித்தவங்க தான் வாத்தியாராக இருப்பாங்க. தாத்தா வந்து அடிப்பேடாக சத்தம் போட்டு போயிடுவார். அது மாதிரி நான் ஓரங்கட்டியே வைப்பாங்க பள்ளிக்கூடத்தில். இவங்க போய் வீட்டில் போய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி. அது அப்போ இருந்து அது காவல்துறையில் நடக்குது. ஆமாம், நடக்கும்ல. அதுக்கப்புறம் உன்னை ஓரங்கட்டி வைப்பாங்க, உன்னோட யாரும் சகஜமாக பேச மாட்டாங்க. அது ஒரு மாதிரி போகும் அது. ஆனால் பட் நம்ம மற்ற போலீஸை ஒப்பிடக்குள்ள தமிழ்நாடு போலீஸ் பெட்டர் போலீஸ். ஆனால் இந்த மாதிரி ஒஸ்ட் ஃபெல்லோஸும் மாட்டுதை என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை, நம்மளே கடந்த சில நாட்கள்ல நிறைய போலீஸ் கேஸ் நிறைய ஒரு டிராஃபிக் எஸ்ஐயும் ஒரு லேடி போலீஸும் பேசினாங்களே, அடுத்த இல்லை காசு கொடு அப்படின்னு கேட்குது. அது ஆடியோ நடு ரோட்டில் அடிச்சுக்கிட்டாங்க. சிவகாசி ஜெயலட்சுமி போலீஸே கிடையாது, ஆனால் டிஎஸ்பி யூனிஃபார்ம் மட்டும் தான் சுற்றினாங்க ஜீப்பில். டிஎஸ்பியோட ஜீப் எடுத்துகிட்டு போய் நகை வாங்கினாங்கம்மா அவங்க. இப்படி போலீஸில் பீலா ராஜேஷ் இறந்து போயிட்டாங்க. பீலா வெங்கடேசன் அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்க. தெரியும் தானே, டாக்டர் அவங்க தான் கோவிட் காலத்தில். அவங்க ஹஸ்பண்டே பாலியல் வழக்கு தான்மா. அவரெல்லாம் டிஜிபி ரேஞ்சில் உள்ளவர். அவரே பாலியல் வழக்கு. இம்மிடியேட்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து காரில் வச்சு பாலியல் பண்ணது அவர் மேலே வழக்கு. அப்போ இது நீங்கள் எங்கே போய் நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு? யாருமே இங்கே வந்து அவங்கவுங்க டியூட்டி துறை என்னவோ அது சார்ந்து வாழணும். நம்ம மாதிரி சிவிலியன்ஸ் கிடையாது. நான் ஒரு துறையில் சம்பளம் வாங்கிட்டு இல்லை, ஓகேவா? ஆனால் ஒரு துறைக்கு சம்பளம் வாங்கினா குறைந்தபட்சம் அந்த துறைக்கும் இந்த வேலைக்கும் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் ஒரு வாத்தியார சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த வேலைக்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க. இல்லை, பெண்கள் துணிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்களா அந்த மாதிரியான காவல் நிலையங்களில்? பெண்கள்லாம் துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? யாருமே இல்லைன்னு அதெல்லாம் துணிஞ்சு கொடுக்குறாங்க. உங்கள் கம்ப்ளைண்ட் ஃபேராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏதோ பிளாக்மெயில் வச்சுக்கலாம் போயிருந்தீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. மேலே கீழே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க இது ஃப்ராடு இது அப்படின்னு. ஒருத்தட்ட பணம் பறிக்கிற மோட்டிவேஷனில் அல்லது அவனை ஏதாவது லாக் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் போய், ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்குமா, அந்த ஒரு ஆவணம் என்பது திட்டமிட்டு எடுத்ததாக இருக்கக்கூடாது, ஒரு வீடியோ பிளான் பண்ணி எடுத்ததாலாம் இருக்கக்கூடாது. ஏதோ அன்நேச்சுரலாக இருக்கிறது தான் எவிடன்ஸ். கிரியேட் பண்ணுறது வேறு எப்படி எவிடன்ஸாக இருக்க முடியும்? அது எவிடன்ஸ் கிடையாது, கிரியேட் பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் நிறைய கேஸில் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. கிரியேட் பண்ண எவிடன்ஸ் எடுத்துக்க முடியாது. சொஷியல் நேச்சுரலாக இருந்தால் ஓகே அப்படின்றது. அதனால வழக்குகள் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, யாருக்கிட்டையுமே நம்பி பேச முடியாது. இப்போ எல்லா ரெக்கார்டிங் எல்லாமே ரெக்கார்டிங் தான். நவ் பி ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுது. அந்த பக்கியலுக்கு தெரியாமல் ரெக்கார்டிங் வேறு பண்ணுறானுங்க. அதான் சொல்லுது, அது வாட்ஸ்அப் காலில் வாங்குங்கிறாங்க. வாட்ஸ்அப் கால் தான் ஸ்பீக்கர் போட்டு இன்னொரு செல்ல ரெக்கார்ட் பண்ணலாமாம்மா? ஸ்பீக்கர் போட்டு இன்னொரு செல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது இல்லைன்னு இருக்கு. எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு. டெக்னாலஜி மிஸ்யூஸும் பண்ணப்படும். அதனால யாருக்கிட்டையும் யாரும் பேசுறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ ஒன்றுமே 10 வார்த்தை கூட பேசுனீங்கன்னா 11 வாரத்து பிரச்சனை ஆயிடும். இப்போ ஒரு பொறுப்பான காவல் அதிகாரி, ஒரு எஸ்பி, உனக்கு பையன் பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்குற வயசுக்கு வந்திருக்கும். 45 வயசுனா காலேஜ் போயிருப்பாங்க ஆல்மோஸ்ட். உனக்கு எவ்வளோ பெரிய சங்கடம் இது? எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே அந்த வேலைக்கு வந்திருப்போம். வந்த பிறகு அந்த வேலையை தக்க வச்சுக்கணும்ல. அது யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. நிறைய இடங்களில் வெளில தெரியறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன தருமை சகோதரிகளை, காவல் சகோதரர், உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் வந்து வெளியில் வந்து சொல்லுங்கள். சொன்னால் தான் திருத்த முடியும். எதுவுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு போலீஸ்மா ஒரு இன்ஸ்பெக்டரே 85 லட்ச ரூபா போட்டுச்சு. அவருக்கு சுப்பீரியர் அவர். இவங்க ஒரு கடைநிலை காவலர் தான். 85 lakhs ஒரு இன்ஸ்பெக்டர் ஏமாந்தார். அந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணேன். பணம் பறிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற அதே டேரக்ட் தான். அந்த திருநெல்வேலியில் பேசினுச்சுல, வந்து படுத்தே இல்லை காசு கொடுத்துட்டு போடா அப்படின்னுச்சு இல்லை, அதே மாதிரி பேசினுச்சு. அது பஞ்சாயத்துக்கு போயிருந்தோம், படுத்ததுக்கு அதுக்கு சரியாக போச்சு. அப்படியே சொல்லிடுச்சுமா, வேற என்ன பண்ணுறது? நான் எங்கெங்கே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க ட்ரை பண்ணோம். எப்படி கொடுக்க முடியும்? அது கிளிக் ஆகாது இல்லை, அது சரியாக போச்சு. இதுக்கு அதுக்கு சரியாக போச்சு, டேலி. ஆனால் அதுவுமே ஆல்ரெடி கல்யாணம் ஆனது தான். அது குழந்தையே இருக்கு. ஸோ பாலியல் வழக்கை பொறுத்தவரையும் தீர விசாரிக்கணும். எல்லா வழக்குகளும் பொய் இல்லை, எல்லா வழக்கும் உண்மையும் இல்லை. உண்மை வழக்கு இருக்குது, பொய் வழக்கு இருக்குது. அதில்
காரணம் ஈஸியாக ஒரு ஆண் மேலே நீங்கள் அலிகேஷன் சொல்லிடலாம். ஆனால் இதே நான் அவன் மேலே சொல்ல பண்ண முடியாது. ஜனமயத்துக்காக சமுதாயம் பணமரத்துக்கு நின்று பால் குடிக்கிற கதை தான் நான் கொடுத்தா. அதை நீ கல்லே குடிச்சிட்டு பால்னாலும் பால் நம்புமே, சொசைட்டி நம்பும், மீடியா நம்பும், போலீஸ் நம்பும், ஏன் உறவுக்காரங்களே நம்புவாங்க. குற்றமும் ஈஸியா பெண்கள் மேல சொல்லிடலாம்ல சார். பெண்கள் தான் ஈஸியாக ஆண்கள் மேலே சொல்றாங்க. பெண் மேலே எங்க ஆண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? நீங்க போய் கண்ணை கசிக்கணும்னா நியாயம் கிடைக்குது. அதை விட கண்ணெல்லாம் ரத்தம் அடிச்சுட்டு போனாலும் எனக்கு நியாயம் கிடைக்காது. என்னப்பா லிப்ஸ்டிக் கண்ணில் போட்டிருக்கேன்னு கேட்பாங்க என்ன. அது நீங்கள் லைட்டாக இப்படி இப்போ லைட்டாக க்ரை பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி சட்டத்திட்டம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கு. ஏன்னா பெண் வெளியே வந்து சொல்ல பயப்படுறாங்க சார். பெண்ணெல்லாம் வெளியே நல்லா தான் சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பயப்படுற மாதிரி தெரியலையே, நல்லா படுபயங்கரமாக இருக்காங்களே. ஆண்கள் தான் அந்த ஐடியா பார்க்க பயப்படுறாங்க. யாரும் பார்க்குறான பக்கத்தில் இப்படி கிட்ட வச்சு பார்க்க வேண்டியா இருக்கு. தாறுமாறாக இருக்கு இன்ஸ்டாவில் எல்லாம். இது பேர் விடுதலை இல்லைம்மா, இது பேர் சுதந்திரம் இல்லை, விடுதலை இல்லை. எல்லாமே கட்டவிழ்க்கப்பட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வேணும்ல. போலீஸ் தப்பு பண்ணாரு பேசுகிறோம், மற்றவங்க பண்ணலையான்னு கேட்கலாம். ஒருத்தர் ரேப்பே பண்ணிட்டு இன்னும் அக்யூஸை பிடிக்க முடியல. 5-6 பேர் நேற்று அவங்கள்ட்ட வச்சு பொழந்துக்கிட்டு இருக்காங்க விளாத்தி குளத்தில். இங்கே ஒருத்தன் மதுராந்தகத்தில் ரேப் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக போயிட்டு இருக்கான். என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலைங்க. இதெல்லாம் விடுங்க. ஒரு வயசுக்கு மேலே வந்தவங்க ஒரு எல்லாருமே ஏஜ்டு தானே. தவறு தான். நம்ம அதை நியாயப்படுத்தவே இல்லை. தவறு என்றைக்கும் தவறு தான். தப்ப பார்ப்போமா. என்னோட கேரக்டர் கிரிமினல்ஸாக பாரு, ஓகேவா? அக்யூஸாக பாருங்க. அவங்க கூட ஹீரோயிசம்லாம் கொடுக்க தெரியல. ஆனால் அசால்ட்டாக பள்ளெடுத்து போகிற பிள்ளைங்க அதையும் இதையும் பண்ணுறாங்களே, இது என்னம்மா அது? நியாயம் வேண்டாமா? கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி இருட்டில் உட்காந்துருக்கு பாய் ஃப்ரெண்டோட ரேப் பண்ணிட்டான்னு சொல்லக்குள்ள நீ ஏமா அங்கே போனங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் முன் வச்சோம். பட் கேள்வி தப்பு. நானும் முன் வச்சிருக்கேன். பட் கேள்வி தப்பு. ஏன்னா ஒரு சுதந்திர நாட்டில் நான் ஒரு தனியாக ஒரு பொண்ணு போனால் நீ 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணுவியா? தப்பா தெரியல உனக்கு? சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் நீ ஏமா காட்டுக்குள்ளே போனேன்? கட்டுவரிய பாம்புங்கிறது கொத்திராதான் நானே கேட்டிருக்கேன். பட் கேள்வி தப்பு, ஓகேவா? ஆனால் அந்த கேள்வி மீண்டும் அதே மாதிரி நீங்கள் பெண்கள் அது மாதிரி பிளாக் ஆகிடாமல் இருக்கிறது தான் அந்த கேள்வி. அது கொஞ்சம் ரெக்கார்டான கேள்வி தான். என்ன படித்தவன் காட்டுமுறை 2 பேரும் பேசுகிறான் பாருன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. பட் என்னோட கேள்வி நீ ஏன் போய் சிக்கிக்கிற? நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன்னு சொல்ற. புஷ்பா குமார்கிட்ட பேரே வேட உடமா இருக்கு. புஷ்பா குமார்கிட்ட சொன்னதா சொல்ற. அது அதுக்கான விடை இல்லை. அப்ப யார்கிட்ட தான் சார் கம்ப்ளைண்ட்? ஏர் ஆஃபீஷியல்ல கொடுக்கணும். ஆன்லைன்ல முதலமைச்சர் கம்ப்ளைண்ட், சிஎம் பெட்டிஷன் இருக்கு, டிஜிபி இருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. முதல்ல நமக்கு மேல இருக்கவங்கள்ட்ட கொடுத்து அது ரெஸ்பான்ஸ் வரலன்னு தான் சார் அடுத்த ஆளுக்கு. ஆமாம்மா, நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. எஸ்பி கேடர்ல இருக்கீங்கல்ல, மேலே உள்ளவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். ஏன் கோயம்புத்தூர் கமிஷனை பார்த்து கொடுக்க வேண்டியதானே? இப்போ என்ன இருக்கு? ப்ரெஸ் இருக்குது, மீடியா இருக்குது, செல் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. அம்மா அட்டாக் பண்ணணும், முடிவு எடுத்தால் அட்டாக் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். சில இழப்புகள் வரத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் விட முடியாது, எதிர்கொண்டு தான் பார்க்கணும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க செஞ்சதை தொட்டு தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். மற்ற கிரிமினல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கிரிமினல்ஸ் அவன் தான் காட்டு முன்னாடி பண்ணுறான். நமக்கு டிபார்ட்மெண்ட், நீங்கள் யூஆர் எஜுகேட்டட், யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் பற்றி நல்லா படிச்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு சில காவலர்களால் மற்ற ஒழுக்கமான நேர்மையாக வேலை செய்யும் காவலர்களுக்கும் ஒரே வழியில் கிண்டலாக பேசுகிறாங்க. எவ்வளோ படத்தில் ஊழல் பண்ணுற மாதிரி, போலீஸ் ஊழல் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறான். எந்த போலீஸ் சங்கங்களாவது, சாதாரண போலீஸுக்கு சங்கம் கிடையாது, ஏசிடிசி அவங்க லெவலில் சங்கம் இருக்கு. ஒரு வழக்கு போட்டுருக்கணும்ல. எப்படி இது மாதிரி 19 போலீஸ்னா ரேப் பண்ணுவாங்க ஸ்டேஷன்லேயே, படம் எடுத்திருக்காங்கல்ல. ஏன் வழக்கு போடுறது இல்லை? அப்போ ஒத்துக்கிறீங்களா இந்த அஃபென்ஸ் நடக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? பெண் காவலரை இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்ணுற மாதிரி, பெண் இன்ஸ்பெக்டர் டிரைவரை மடக்கி மேட்ரு பண்ணுற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. காட்சிகள்லாம் இருக்குதானே? மைனா படத்தில் நடிச்சாங்கல்ல, எப்போ வருவே அந்த விளையாடி நடிச்சிருக்கும். பொருத்தமாக இருக்கே அதுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும். அதுக்கெல்லாம் வழக்கு போட்டுருக்கணும்ல. நீங்கள் வழக்கு போடலாம். யார் இது ஒரு வக்கீல் மேலே பண்ணிட்டு தான் அடித்து எவ்வளோ கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு இருக்க தாவேகா தலைவரை தெருக்க விட்டாங்கல்ல சிவகாசி படத்தில் வக்கீலை கிண்டல் பண்ணதுக்கு. ஏன் வக்கீல் மேலே கை வைக்க மாட்டீங்க? பயப்படுறீங்க. காரணம் நாங்கள் வழக்கு போடுவோம். நீ கத்தி எடுத்து செய்கிற வேலையை நாங்கள் 10 நிமிஷம் பேப்பரில் செய்வோம். அந்த வேலையை எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், சைடு எஃபெக்ட். அப்போ போலீஸ் கேஸ் போடணும்ல. ஒரு வக்கீலை பிடிச்சி கேஸ் போடுங்க. நாங்கள் லஞ்சம் வாங்கிட்டு திருறோம், எதுக்கு அப்படி எடுக்கிறீங்க படம்? பொதுவாக மாமா அப்படின்னா போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி போலீஸ்னால தான், செந்தில்குமார் மாதிரி ஆள்னால தான். அப்போ அதுக்கு நீங்கள் எதுக்கணும்ல. எனக்கு ரொம்ப நாள் வருத்தம் உண்டுமா. இப்போ போலீஸ்காரங்க ரொம்ப பாவம்மா, முரட்டு குழந்தைகள்மா. அவங்க
வெயிலில் டியூட்டி பார்ப்பாங்க கிடந்து. ஷூ நாரும், சாக்ஸ் நாரும், நம்ம ஷூவே நாருது வெயிலில் போனால். சட்டை அப்படி, சாப்பாட்டில் கை வைப்பாங்க, டியூட்டி பார்க்க கூப்பிடுவாங்க ரோல் காலிங்க்கு. நீ ரோட்டில் போய் வம்படியாக ரோட மறிப்பா உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி ஏற்றி விடணும் வண்டியில். ஸ்டேஷனுக்குள்ளே போனால் தான் ரோலிங் சேரலாம் போலீஸுக்கு. அப்புறம் ஏரியாவுக்கு வர்றேன் என்னை திட்டுற நீ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ரோட்டில் நீ மறிச்சின்னா உன் பக்கம் இப்போ மறிச்சு உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி உன்னை இப்படியே வெளியேற்றணும். அதுதான் உன் ட்ரைனிங்கே கொடுத்துருக்காங்க. ரோட்ல எல்லாம் கை நீட்ட மாட்டாங்க. நம்ம தயவு செய்து போங்கம்மா, பேசிக்கும். அது ஸ்டேஷனுக்கு போயிட்டு வச்சு அவங்க பவுண்டரி. நீ ரொம்ப பேசுவிய நீ, அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க பவுண்டரி அது. ஸோ நல்ல காவலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட தியாகம் ரொம்ப முக்கியமானது. ஒரு அக்யூஸ் ஒருத்தனை வெட்டிட்டு ஓடுறான், துரத்தி பிடிக்கிறாரு, ஒரு உயிர் விட்டான்னு சொல்லி ஒரு எஸ்ஐ கத்தியோட அக்யூஸ் ஓடுறாமா, கொலை பண்ணிட்டு வெட்டு நம்ம மேலே விடலாம்.